ஏடிஎம்கே, டிஎம்கே 2 கட்சிகளும் பார்த்தீங்க அப்டின்னா, கூட்டணி வைக்கிற மாதிரியான கன்ஃபார்மான நியூஸ் நம்ம பல பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் ஆ தனிப்பெரும்பான்மையா நிரூபிக்கலாம் அப்டின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம். ஆனா, இதில யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு பெருசாவே இருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்டின்னா, தொடர்ச்சியா ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க விஜய்க்கு ஆதரவா எங்க சைட்லருந்து நாங்க ஒரு 10 சீட்டு தாரோம், 20 சீட்டு தாரோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு முன்னெடுப்புகளும் இல்ல. ஏன்னா, இவரு பார்த்தீங்கன்னா, பெருசா எதிர்பார்க்கிறது அவருடைய கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா, இப்ப தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஆனா, அது போகவும் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அவங்களுடைய ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா. ஆனா, என்ன மாதிரி ஆகப்போகுது அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. தமிழ்நாடு அரசியலோட சூழல் ரொம்பவும் ஒவ்வொரு நாளும் பெரிய அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. நிச்சயமா என்ன மாதிரி நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. யாரு முதலமைச்சரா மாறுவா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.